மார்ச் 28, 2025 அன்று தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒரு சக்திவாய்ந்த புவியியல் நிகழ்வாகும். இது அந்நாட்டையும் அதன் அண்டை நாடான மியான்மரையும் பாதித்தது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 என்ற அளவில் பதிவாகியுள்ளது. மேலும் அதன் மையப்பகுதி மியான்மரின் மாண்டலே நகருக்கு அருகே பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அதிர்வுகள் தாய்லாந்து தலைநகர் பாங்காக் உட்பட பல பகுதிகளில் உணரப்பட்டன. தாய்லாந்தில், குறிப்பாக பாங்காக்கில் இந்த நிலநடுக்கம் கட்டிடங்களை குலுங்கச் செய்தது. சில பகுதிகளில் கட்டிடங்கள் சேதமடைந்தன. மேலும் புதிதாக கட்டப்பட்டு வந்த ஒரு கட்டிடம் சீட்டுக்கட்டு போல சரிந்ததாகவும் உயரமான கட்டிடங்களில் உள்ள நீச்சல் குளங்களில் இருந்து நீர் வெளியேறி வழிந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் மக்கள் பீதியடைந்து சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர். தாய்லாந்து அரசு இதை ஒரு பேரிடராக கருதி அவசர நிலையை அறிவித்து பாங்காக்கை பேரிடர் பகுதியாக அறிவித்துள்ளது. மேலும் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் இந்தியாவின் சில பகுதிகள், சீனாவின் யுனான் மற்றும் ஷிசுயான் பகுதிகளிலும் உணரப்பட்டது. தாய்லாந்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் முதற்கட்ட தகவல்களின்படி சிலர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிகிறது. இது 95 ஆண்டுகளில் தாய்லாந்து பகுதியில் ஏற்பட்ட மிக சக்திவாய்ந்த நிலநடுக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இது சகாய் ரோல் லெஷன் என்ற புவியியல் பிளவு இயக்கத்தால் ஏற்பட்டிருக்கலாம் என வல்லுநர்கள் கருதுகின்றனர். மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த நிகழ்வு தென்கிழக்கு ஆசிய பகுதியில் புவியியல் பாதுகாப்பு குறித்த விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது.